நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஹோமியோபதி மருத்துவர். கடந்த மார்ச் மாதம் 2024 கன்னியாகுமரி மாவட்ட மருத்துவத்துறை கீழே ஒப்பந்த அடிப்படையில் சில வேலைவாய்ப்புகளை போட்டிருந்தாங்க. அதில் ப்ரோக்ராம் மேனேஜருக்கான போஸ்டிங்க்கு ஹோமியோபதி மருத்துவரை கேட்டிருந்தாங்க. நானும் ஹோமியோபதி மருத்துவருங்கிறனால அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். 2008 NRHM ஸ்கீமில் எனக்கு சீனியாரிட்டி பேசிஸில் என்னை கால்பார் பண்ணியிருந்தாங்க. அப்போ வேலைவாய்ப்பு கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். அப்போவும் வேலைவாய்ப்பு கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறேன். ஸ்கூல், காலேஜ், அகாடமிக்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய நான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். மாற்றுத்திறனாளியாகவும் இருக்கிறதுனால இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பினேன். அதுக்கப்புறம் பல முறை கிருஷ்ணன் கோயில், நாகர்கோவிலில் இருக்கிற டிடி ஆஃபீஸ்க்கு தொடர்பு பண்ணி கேட்டிருக்கேன். அப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது சொன்னாங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கான ப்ராசஸிங் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் பல முறை கேட்குறப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயின பிறகு கேட்குறப்போ சொன்னாங்க, இது போஸ்டிங் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, மறுபடியும் பத்திரிகையில் அழைப்பு வரும், அதை பார்த்துட்டு திரும்ப அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பத்திரிகை ஆவலாக பார்த்துட்டு இருந்தேன் அழைப்பு வரும் அப்படின்ட்டு. அதை எதுவுமே போடல, வெப்சைட்டில் எதுவுமே போடல. திரும்ப வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆன நிலையில் கேட்குறப்போ சொல்கிறாங்க, இந்த ப்ரோக்ராம் மேனேஜருக்கான போஸ்டிங் வந்துட்டு ஆரம்பத்திலேயே ப்ராசஸிங் முடித்து எல்லாத்தையும் நிரப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு கூட எனக்கு கால்பார் பண்ணாமல் இந்த போஸ்டிங் எனக்கு பறி போனது வந்துட்டு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் இதை பார்த்து என்ன அதுக்காக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் வந்துட்டு யூடியூபரோ இல்லை வீடியோ வெளியிடுற ஆளோ கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு ஓரத்தில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு தான் நான். மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் குழந்தைய நல்லா படிக்க வச்சா நாளைக்கு யாரோட உதவியும் இல்லாமல் இந்த உலகத்தில் அவளால் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பெற்றோர் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் இந்த அதிகாரிகள், மருத்துவத்துறையில் இருக்கிற அதிகாரிகளோட ஊழல்னால இந்த வேலை வாய்ப்பு பறி போனது நினைக்கிறப்போ என்னால் தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாற்றுத்திறனாளிகள் மேலே மிகுந்த அக்கறையும் நிறைய நலனும் கொண்ட முதலமைச்சர் பார்வைக்கு இது போச்சுன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதனால எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள்.